ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், தொண்டு செய்து பழுத்த பழம் என்று பாரதிதாசன் போற்றுவது. விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, தந்தை பெரியார். செகண்டு, பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதை எழுதிட தொடங்கினார். விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, வால்ட் விட்மன். தேர்டு கொஸ்டின், நாமக்கல் கவிஞரின் படைப்புகளின் எண்ணிக்கையை பொறுத்துக்க. ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு இசை நாவல்கள் எத்தனை எழுதியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 எழுதியிருப்பார். ரெண்டாவது வந்துட்டு புதினங்கள் வந்துட்டு எத்தனை எழுதியிருப்பாருன்னா 5. தேர்டு வந்துட்டு கவிதை தொகுப்புகள் எத்தனை எழுதியிருப்பாருன்னா 10 எழுதியிருப்பார். ஃபோர்த் வந்துட்டு மொழிபெயர்ப்பு எத்தனை பண்ணியிருப்பாருன்னா 4 பண்ணியிருப்பார். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 3, 4, 2, 1. ஃபோர்த்து கொஸ்டின், தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்னும் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களுக்கிடையே வளர வேண்டும் என இளைஞர்களுக்கு உரைத்தவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பெரியார். அடுத்து 5வது கொஸ்டின், குமரகுருபரரின் நீதி நெறி விளக்கம் என்னும் நூலில் எத்தனை பாடல்களுக்கு பரிதிமாற் கலைஞர் உரை எழுதி உரையாசிரியராகவும் விளங்கினார்? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 51. அடுத்து 6வது கொஸ்டின், தமிழகத்தில் இன்றும் காணப்பெறும் குடைவரை கோவில்களுள் பழமையானது எங்குள்ளது? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, பிள்ளையார்பட்டி. அடுத்து 7வது கொஸ்டின், தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை, வேறில்லாத மரம், கூடில்லாத பறவை என்று பாடியவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ராகுல் கம்சதேவ். அடுத்து 8வது கொஸ்டின், இந்த கொஸ்டின் வந்துட்டு லாஸ்ட் குரூப் 4லையும் கூட கேட்டிருந்தாங்க. நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவரை தேர்வு செய்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, மகா வித்வான் மீனாட்சி சுந்தரனார். 9வது கொஸ்டின், திருப்பனந்தாளிலும் காசியிலும் தம் பெயரால் மடம் நிறுவி உள்ளவர். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, குமரகுருபரர். அடுத்து 10வது கொஸ்டின், மயிலேறும் பெருமாளிடம் கல்வி கற்றவர். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, சுவாமிநாத தேசிகர். அடுத்து 11வது கேள்வி, உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திறம்பட மெய்ஞானமும் சேரவும் மாட்டார். இத்திருமந்திர பாடல் இடம்பெற்ற தந்திரம் எது அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 3ஆம் தந்திரம். அடுத்து 12வது கொஸ்டின், இந்த கொஸ்டின் வந்துட்டு ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க, நல்லா பார்த்துக்குங்க. அங்கவியல் திருக்குறளில் எந்த பகுப்பில் இடம்பெற்றுள்ளது? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பொருட்பால். அடுத்து 13வது கொஸ்டின், ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவனுக்கு எழுமையும் ஏமாப்பு உடையது. இக்குறளில் ஏமாப்பு என்பதன் பொருள் யாது அப்படின்னு கேட்குறாங்க. ஏமாப்பு அப்படின்னா ஆப்ஷன் சி, பாதுகாப்பு. அடுத்து 14வது கொஸ்டின், கூடலில் ஆய்ந்த ஒண்டி தமிழின் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, திருவாசகம். அடுத்து 15வது கொஸ்டின், தமிழ் வடமொழி அல்லாது மற்றொரு மொழியிலும் குமரகுருபரர் புலமை மிக்கவராக திகழ்ந்தார். அம்மொழி எதுவென தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, இந்துஸ்தானி. அடுத்து 16வது கொஸ்டின், பொன்னும் துகிலும் முத்தும் மன்னிய இத்தொடரில் உள்ள துகிர் என்பதன் பொருளை தேர்ந்தெடு. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, துகிர் அப்படின்னா வந்துட்டு பவளம். அடுத்து 17வது கொஸ்டின், தீப்பிலி எந்திரம் பந்தல் வருந்த இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 1810. இந்த கொஸ்டின் வந்துட்டு ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்குறாங்க. இந்த மாதிரி இருக்கிற கொஷின்ஸ்லாம் நல்லா பார்த்துக்குங்க. அடுத்து 18வது கொஸ்டின், உத்தம சோழ பல்லவர் என்னும் பட்டம் பெற்றவர். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சேக்கிழார். அடுத்து 19வது கொஸ்டின், புல்லுரு புன்கண் தீர்ந்தோன் இவ்வடிகளில் இடம்பெறும் பறவையினை தேர்ந்தெடுக்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, புறா. அடுத்து 20வது கொஸ்டின், பிழையற்ற வாக்கியம் எது அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஒரு மாவட்டத்தில் ஓர் அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார். அடுத்து 21வது கொஸ்டின், எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் எவ்வகை தொடர் என்று தேர்ந்தெடு. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, செய்வினை தொடர். அடுத்து பொறுத்துக என்றல். இது வந்துட்டு தொழில் பெயர் நுந்தை. தந்தை என்பதன் வந்துட்டு மருவு நுந்தை. இது வந்துட்டு மருவு. யாவும் இங்கே வந்துட்டு உண்மனை முடிஞ்சிருக்கு. ஸோ இது வந்துட்டு முற்றுமை. லாஸ்ட் வந்துட்டு நன்று. நன்று வந்துட்டு குறிப்பு வினைமுற்று. விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, 4, 3, 1, 2. அடுத்து 23வது கொஸ்டின்,
உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டோடும் என்னும் புணர்ச்சி விதிப்படி புணர்ந்துள்ள சொல் எது அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கன்றா. அடுத்து 24வது கொஸ்டின். விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள் நின்று உழற்றும் பசி இக்குறட்பாவில் காணலாகும் மோனை எது அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குது, இங்கே வி இருக்குது. செகண்டில் இல்லை, தேர்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு லெட்ரு வந்துட்டு வி இருக்குது. ஃபோர்த்தில் வந்துட்டு ஃபஸ்ட் லெட்ரு என்ன இருக்குன்னா வி இருக்குது. 1 3 4 இது எல்லாமே ஃபஸ்ட் லெட்ரு வந்துட்டு விவி இருக்கிறதுனால இது வந்துட்டு மேற்கதுவாய். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மேற்கதுவாய் மோனை. அடுத்து 25வது கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.